இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை தான் தேவன் என்றும் தேவன்தான் அந்த வார்த்தை என்றும் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக இந்த பூலகத்துக்கு வந்தது என்பதை யோவான் 1:14 தெளிவாக சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யோவான் 1:29 அந்த வார்த்தை என்ன காரணத்துக்காக மாம்சமாகி இந்த பூலகத்துக்கு வந்தது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானன் அந்த மாம்சமாகிய தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தெளிவாக, தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவரை பார்த்து சொன்னான். அப்போ அதன் மூலம் அவன் என்ன சொன்னான் என்று சொன்னால், இது தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறது. இதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி என்ன காரணத்துக்கு வந்தது? இந்த மனுஷனுடைய பாவத்திலே இருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அவனுக்காக அவன் சார்பில் சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மனுஷனுடைய பாவத்திலே இருந்து அவனுக்கு பூரணமாய் விடுதலை கொடுப்பதற்காக தேவ ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வந்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்லியிருந்தான். அப்போ இதிலே இருந்து நாம் அறிகிறது, இந்த வார்த்தை முழுக்க ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதையும், இதனையே பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க நாம் தேவனுடைய வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 7:23 மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் மனதின் பிரமாணம்.
இது பற்றி விவரமாக பார்ப்பதற்கு ஏதுவாக நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும். அதே நேரம் பிரகாசமான மனக்கண்களையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும். அதே நேரம் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த விசுவாசத்தில் விசுவாசி நிலைத்திருக்காவிட்டால் நிச்சயமாக அந்த ஜென்ம சுபாவமாகிய பாவ சுபாவம் அவனில் உயிர் பெற்று எழுந்து அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி செயற்பட்டதோ அதே மாதிரி மறுபடியும் செயற்படும் என்பதை நான் முந்தின செய்தியில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம் மறுபடியும் கிறிஸ்தவர்களுடைய அவயவங்களில் செயற்படுவதற்கு உயிர்த்தெழுந்த அந்த பாவமே முக்கியமான காரணமாக இருக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. அந்த பாவம் உயிர்த்தெழுந்தவுடனே சகலவிதமான பிரச்சனைகளும் ஆரம்பமாகிறது. அப்போ உயிர்த்தெழுந்த அந்த பாவத்துக்கு வல்லமையை கொடுக்கிறது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வல்லமையை கொடுக்கிறது அசுத்த ஆவிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவ சுபாவம் தன் பாட்டில் ஒளிம்பி செயல்படுகிறதல்ல, அதற்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது. அசுத்த சாத்தானாலேயும் அவனுடைய ஆவிகளினாலும் அசுத்த ஆவிகளினாலும் வல்லமை கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை அறிந்திருப்பதாக இல்லை. அந்த விசுவாசம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் கிறிஸ்தவன் எந்த காலத்திலும் அவனுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலேயும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதிலுமே இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அந்தகார சக்திகள் யாவையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்தகார சக்திகள் யாவையும் கிறிஸ்து முற்று முழுதுமாக சிலுவையில் தோற்கடித்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறதையும் அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு அப்போ விசுவாசிக்க வேண்டியது என்ன மாதிரி என்றதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் அவனுடைய விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் கிறிஸ்து சிலுவை நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும். அதே நேரம் அந்தகார சக்திகள் சகல அந்தகார சக்திகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முற்று முழுதுமாக தோற்கடித்தார்.
கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருமித்த நோக்கும் விசுவாசத்தின் குறிக்கோளும் சரியாக இருக்கிறது மட்டுமல்ல, இதனையும் விசுவாசிக்க வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் சார்பில் சகல அந்தகார சக்திகளையும் சிலுவையில் தோற்கடித்து வெற்றி சிறந்தார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதனை விசுவாசிக்க வேணும். அது மட்டுமல்ல, அவரோடு விசுவாசத்தின் மூலம் இணைந்து கொண்ட விசுவாசி. ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசுவாசி எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள முடியும்? அவருடைய சரீரத்திலேயும் அவருடைய மரணத்திலேயும் அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் எப்படி இணைந்து கொள்ள முடியும் என்ற விவரம் ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியாக இணைந்து கொண்ட அந்த விசுவாசி அந்த வெற்றியை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அந்தகார சக்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்று முழுதுமாக தோற்கடித்தார் என்றதனை அந்த விசுவாசி விசுவாசிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவோடு இணைந்து கொண்ட அந்த விசுவாசி அந்த வெற்றி எனக்காக மேற்கொள்ளப்பட்ட வெற்றி என்று சொல்லி அதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுக்காகவே அவர் சிலுவைக்கு சென்றார் என்ற உண்மையையும் அவன் எக்காலமும் அறிந்திருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாதிரி என்று சொன்னால், அவன் தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டியது என்ன என்பதை ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க இயலாது. அப்போ ரோமர் 6:11 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள், அடிக்கடி எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்டதென்றும் அவரோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுந்து அவரில் நீங்கள் பிழைத்திருக்கிறதாக அடிக்கடி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6:12 பவுல் அப்போஸ்தலர் விசுவாசிக்கிற முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்காகவே அவர் சிலுவைக்கு சென்றார், எனக்காகவே அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக விசுவாசிக்க வேண்டும். அப்போ இதனை அறியாவிட்டால், இந்த மாதிரியாக விசுவாசிக்காமல் விட்டால் அந்த பாவம் அவனை மறுபடியும் மேற்கொள்ளும். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோன்ற உண்மையை அடிக்கடி நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ இதை அறிந்திருந்தால் அவனை கிருபை மேற்கொள்ளும். அப்போ அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாதென்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சொன்ன விஷயத்தை அறிந்திருந்தால் ஒருவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறான். அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால அந்த பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க ஆரம்பத்தில் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து ரட்சிப்பு பெற்றோரு கிறிஸ்தவனுக்கு இந்த நிர்பந்தம்
எந்த நிர்பந்தம்? அதாவது ரோமர் 7:23 சொல்லப்பட்ட நிர்பந்தம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதனை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதும் அவசியமானதுமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் பூரிப்பை அனுபவித்த ஒரு கிறிஸ்தவன் சடுதியாக இந்த நிர்பந்தத்தை அவன் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன என்ற விவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிர்பந்தத்தை பற்றி ரோமர் 7:24 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான், அந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார், யார் என்ன விடுதலையாக்குவார்? அப்போ ரோமர் 7:23 நடந்த சம்பவங்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதென்ன நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, இதேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லி பலத்த நிர்பந்தத்துக்குள்ள நான் இருக்கிறேனே என்று சொல்லி ரோமர் 7:24 தன்னுடைய அனுபவத்தை மிகுந்த வேதனையோட பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாவியாயிருந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவுடன் தேவன் அவனுக்குள்ள தெய்வீக சுபாவத்தை நாட்டி இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது பாவ சுபாவம் செயல்படாமல் போனது, உடனடியாகவே அவனுக்கு உள்ளுக்குள்ள தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டது. இப்போ இது பற்றி 2 பேதுரு 1:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தம் அவன் ரட்சிக்கப்பட முன்பு செயற்பட்டது போல செயற்படாமல் பாவ செயல்களை அவன் இயற்கையாகவே வெறுக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாவியாக இருந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் இப்போ என்ன செய்கிறான் என்று சொன்னால், பாவ செயல்களை அவன் வெறுக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவன் செய்கிறதற்கு காரணம் அவனில் இருந்த பாவ சுபாவம் செயல்படாமல் போனது, அவனுக்குள் தெய்வீக சுபாவம் நாட்டப்பட்டது என்று சொல்லி 2 பேதுரு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்று சொன்னால், அவன் மறுபிறப்பை பெற்றிருக்கிறான். பாவியாக பிறந்த அவன் இப்பொழுது ஆவிக்குரிய பிறப்பை பெற்றதன் மூலம் மறுபிறப்பை அவன் பெற்றிருக்கிறான். அவனில் ரட்சிக்கப்பட முன்பு வல்லமையோடு செயற்பட்ட ஆவியும் ஆத்மாவும், ரட்சிக்கப்பட முன்பு மிகுந்த வல்லமையோடு செயற்பட்ட ஆவியும் ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டவுடன் அழிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அழிக்கப்பட்டு புதிதான ஆவியும் புதிதான ஆத்மாவும், இதைத்தான் இருதயம் என்று சொல்லப்படுகிறது, அவனுக்கு கொடுபடுகிறது என்பதை ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6:6 பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தான். இப்பொழுது புதிய மனுஷன் செயல்படுகிறான் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய இருதயத்தின் பலகையில் தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:33, எசேக்கியல் 36:25-27, எபிரேயர் 10:15-17 ஆகிய இந்த வேத வாக்கியங்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கிறது என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மட்டுமல்ல, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்தன, யாவும் புதிதாயின, எல்லாம் புதிதாயின என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 2 கொரிந்தியர் 5:17 இது பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இது ஒரு பாரிய ரட்சிப்பு. சகல அற்புதங்களிலேயும் இதுதான் முதலாவது ஆகத்திறமையான ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதமும், அதாவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புத செயல் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேணும். சகல அற்புதங்களிலும் மிகுந்த அற்புதம் இந்த ரட்சிப்பு. இது பாரிய ரட்சிப்பு. பழைய மனுஷன் அழிக்கப்பட்டு அவனுடைய இருதயத்தில் 10 கட்டளைகள் எழுதப்பட்டு புதிய மனுஷன் அவனில் வைக்கப்பட்டு, அதான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அப்படியால் தான் ரட்சிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. எவனும் அதை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். தேவனுடைய மிகப்பெரிய அற்புதம் இந்த ரட்சிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பாரிய ரட்சிப்பு. இந்த பாரிய ரட்சிப்பின் நிமித்தம் ஒரு கிறிஸ்தவன் பாவ செயல்களில் பிரியமாயிருக்க மாட்டான். அதற்கு எதிராக தன் முழு பலத்தோடு அவன் போராடுவான். ரட்சிக்கப்பட முன்பு பாவ செயல்களில் பிரியமாய் இருந்தவன் இப்பொழுதோ அதை அருவருக்கிறான். இதற்கு வேதத்திலே அருமையான உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. சகேயு தெளிவான உதாரணமாக இருக்கிறான். இதனை லூக்கா 19:5-10 நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கும் ஏற்றபடி தேவனுக்கு முன்பாக வாழ்வதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியாவிட்டால், எப்படித்தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நடப்பதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அவன் அறியாதிருந்தால் நிச்சயமாக மறுபடியும் அந்த பாவ சுபாவம் அவனை மறுபடியும் மேற்கொள்ளும், அவனை மறுபடியும் ஆளும், அவனில் அது வல்லமையாக செயற்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாரிய ரட்சிப்பு பெரும் அற்புதம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்படி மகாபெரிய அற்புதமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் தேவனுடைய வழியை அறியாமல் இருந்தால், தேவனுக்கு முன்பாக நடப்பதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியாதிருந்தால், ரட்சிப்பின் மூலம் செயற்படாமல் இருந்த அந்த பாவ சுபாவம் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து அந்த கிறிஸ்தவனை மேற்கொள்ளும், அந்த கிறிஸ்தவனை ஆளும் என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனால நியமிக்கப்பட்ட வழி கிருபையின் வழி. அவர் பிரமாணத்தின் வழியை எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. அவர் எங்களுக்கு கிருபையின் வழியையே எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறார். அந்த வழியை ஒருவன் அறியாவிட்டால் வேறு வழி அவனுக்கு ஒன்றும் இல்லை, நியாயப்பிரமாணத்தை நாடுவதற்கு தவிர. ஒன்றில் கிருபையின் வழி, இல்லையோ நியாயப்பிரமாணத்தின் வழி. வேறு எந்த வழிக்கும் மனுஷன் போக முடியாது. அப்படி அவன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவன் நியாயப்பிரமாணத்தின் வழியை நாடுவானா இருந்தால், நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவனுக்கு முன்பாக நடக்க முற்படுவானா இருந்தால், கிருபையை விட்டு அந்த தீர்மானத்தை அவன் எடுத்திருந்தால், அந்த பாவம் அவனை மேற்கொள்ளும் என்று சொல்லி ரோமர் 6:14 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனையே நேரடியாக அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்றதை நாம் பார்த்து கொள்ளுவோம். ரோமர் 7:9-11
முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே அந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை திறமாக கொடுத்திருக்கிறார். இதே அனுபவத்தை இப்பொழுது ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காத கிறிஸ்தவர்கள் இதே அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நிச்சயமாக கூறுகிறேன். அப்போ இந்த வேத வாக்கியம் 7:9-11 சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த பொழுது, அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை நாடவே இல்லை. பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்படும் பொழுது நியாயப்பிரமாணத்தை நாடவில்லை. அந்த நியாயப்பிரமாணம் எந்த வழியாலும் அவருக்கு உதவி செய்யவில்லை. அவருடைய ரட்சிப்புக்கு அது காரணமாக இருந்ததும் இல்லை. அவர் விசுவாசத்தின் மூலமே ரட்சிக்கப்பட்டார். அந்த விசுவாசத்தின் மூலம் அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விசுவாசம் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. அந்த விசுவாசத்தின் மூலமே இந்த பாரிய அற்புதத்தை பவுல் அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்டார். அடுத்தது, நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் கற்பனை வந்தபோது. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்த பொழுது நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கற்பனை வந்தபோது, அப்போ கற்பனை ஏன் வருகிறது என்று சொன்னால், கிருபையின் வழியை அறியாவிட்டால் கற்பனை வரும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதிர்பார்க்க வேண்டும். அப்போ கிருபையின் வழியே கிறிஸ்தவன் அறிய வேணும். கிறிஸ்தவன் அறியவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் கற்பனை வரும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கற்பனை வந்த உடனே என்ன நடந்தது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், பாவம் உயிர் கொண்டது. அந்த பாவம் உயிர் கொண்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தை சுயபலத்திலே அவர் செய்ய முயற்சித்தவுடன் ஜென்ம சுபாவம் உயிர் பெற்று எழுந்தது. நான் மரித்தவனானேன். தேவனுக்கேற்ற வாழ்க்கையே நான் வாழ முடியாமல் போய்விட்டதென்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வேதனைப்படுகிறார். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். அப்போ மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க என்ன மாதிரி என்று சொன்னால், கற்பனை ஜீவனுக்குரியது என்று சொல்லி அவருக்கு தெரியும். தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். அப்போ தேவனுடைய 10 கட்டளைகளை சுயபலத்தில் செய்ய முயற்சித்த பொழுது என்னில் பாவம் இருப்பது எனக்கு உணர்த்தப்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு வசனம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேணும். அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.